தேவன் மனுஷனை தன்னுடைய சாயல ரூபத்திலையும் உண்டாக்கினார். ஆனால் இப்போ ஆதாம் இந்த காரியத்தை செஞ்சதுனால இந்த பாவத்தின் நிமித்தமாக அந்த தேவனுடைய சாயல், மனுஷன்ட்டு இருந்த அந்த தேவனுடைய சாயல் சேதப்படுத்தப்பட்டது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த அந்த உறவு கட்டாயிடுச்சு. ஏதேன் தோட்டத்தில் அந்த உறவு கட்டாயிடுச்சு பாருங்க. அதனால்தான் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ ஒரு தகப்பன் பிள்ளை உறவை வைத்துக் கொள்ளும்படி மனுஷனை அவரை மாதிரியே உண்டாக்குறார். ஒரு மகனா இருக்கும்படி உண்டாக்குறார். அவன் வேண்டான்ட்டு போறான். அந்த உறவு கட்டாகுது. இது ஆதாமுக்கு மட்டும் கட்டாகல, மனு வர்க்கத்துக்கே கட்டாயிடுச்சு. அது மட்டும் இல்லை, வேதம் இது எந்த அளவுக்கு கட்டாயிடுச்சுன்னா அது எப்படி சொல்லுதுன்னா, நாம் எப்படி இருந்தோமா ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னால், எபேசியர் 2:19 பாருங்க. நாம் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்தோமா. ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னால் நம்முடைய நிலை என்ன? அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்தோம். ஃபாரினர், தேவனுக்கு அந்நியர். அது மட்டும் இல்லை, நாம் அனாதைகளை போல இருந்தோம். அதாவது வேணே தான் நாம் எப்படி இருந்தோம்னு பேசுகிறேன். அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தோமா? தவறுங்க. எப்போவுமே தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தோமா? கிடையாது. அந்நியராக இருந்தோம். தேவனுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாதது போல இருந்தோம். பரதேசிகளாக இருந்தோம். அது மட்டும் இல்லை, அனாதைகளை போல இருந்தோம். ஆவிக்குரிய விதத்தில் அனாதைகளை போல இருந்தோம். நாம் அப்படி நம்மளை பற்றி அநேக நேரத்தில் இப்படி இருந்தோம்னு யோசித்து பார்க்குறது இல்லை பாருங்க. சிலர் பேசுவாங்க, இந்த பேக்ரவுண்ட்லேருந்து அப்படியே நான் இவ்வளோ மேலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்தேன், அதுக்கப்புறம் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு பேச்சா அது. வேதம் என்ன சொல்லுது? நீ அந்நியராக இருந்த, பரதேசி போல இருந்த, ஒரு அனாதை. எசேக்கியேல் 16 தேவனே எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக எசேக்கியேல் 16 இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்க தேவன் தெரிந்தெடுக்கிறதுக்கு முன்னால எப்படி இருந்தாங்க, அவர்களுடைய நிலையை ஒரு அனாதையை போல விவரிக்கிறார். அதை கொஞ்சம் வாசிப்போமா? அது ஒரு ஆவிக்குரிய வர்ணனைன்னு சொல்லலாம். ஆவிக்குரிய மட்டும் இல்லை, ஒரு இட்ஸ் அ மெட்டஃபோர். அதாவது ஒரு விதமான ஒரு எஃபெக்டை சொல்லும்படி, ஒரு விதமான சத்தியத்தை சொல்லும்படி. அதாவது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்தெடுக்கிறதுக்கு முன்னால தேவர் நோபடிஸ். அவங்க எந்த ஒரு மேலான நிலையிலையும் இல்லை, ஒரு அனாதையை போல இருந்தார்கள். எசேக்கியேல் 16:4 தேவனே பேசுகிறார். கவனிங்கள், இஸ்ரவேல் தேசத்தை பற்றியே பேசுகிறார் இங்க. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. ஒரு குழந்தை பிறகுதுன்னா அங்கே என்னென்ன நடக்குமோ, அந்த குழந்தைய அன்பு காட்டுறவங்க, அந்த குழந்தைக்கு கேர் எடுக்கிறவங்க என்னென்ன செய்வாங்களோ உனக்கு யாரும் அதை செய்யலைன்றாரு. தொடர்ந்து வாசிங்க. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். இஸ்ரவேல் தேசத்தை பற்றி பேசுகிறார், ஒரு குழந்தைய பற்றி பேசலைங்க. ஆனால் அந்த தேசத்தையே ஜனங்க வேண்டான்னு தள்ளின ஒரு குழந்தைய போல விவரிக்கிறார். அடுத்த வசனம், நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். நான் அந்த பக்கம் வந்தேன், உன்னை பார்த்தேன், ரத்தத்தில் கிடந்தேன்றாரு. நான் தான் சொன்னேன் பிழைத்திருன்னு. நான் பிழைத்திருன்னு சொன்னதுனால தான் நீ பிழைச்சிருந்த, இல்லைன்னா அப்படிதான் இஸ்ரவேல் தேசத்தை பற்றி இன்னைக்கு எப்படி யோசிக்கிறோம் நம்ம. அவங்க உன்னதமான தேசம், ஆனால் தேவன் தெரிந்தெடுக்கிறதுக்கு முன்னால தேவர் நோபடிஸ். அவங்க தேவர் நத்திங். உபாகமம் 7 வாசித்து பாருங்க. உபாகமம் 7:6 தேவன் சொல்றாரு, நான் உன்னை ஏன் தெரிந்தெடுத்தேன்? நீ பெரிய ஒரு தேசமா இருந்ததுனாலயா? நீ அப்படியே ஒரு பிரம்மாண்டமான தேசமா இருந்ததுனாலயா? நீ ஒரு பலமுள்ள தேசமா இருந்ததுனாலயா? கிடையாது. நீ மற்றவங்களை காட்டிலும் குறிய ஒரு சின்ன தேசமா இருந்த, உங்ககிட்ட எந்த பவரும் ஒன்றும் கிடையாது, ஆனா உன்னை தெரிந்தெடுத்தேன்றாரு. எங்கிருந்து வந்தோம் என்று மறந்து விடக்கூடாது. எங்கிருந்து வந்தோம்? நாமும் இஸ்ரவேல் தேசத்தை போல தான் இருந்தோம். தேவன் மட்டும் நம்மளை நோக்கி பார்க்கலனா, தேவன் மட்டும் நம்மளை தெரிந்தெடுக்கலனா, தேவன் மட்டும் நம்ம பின்னால் வரலனா, நமக்காக இந்த உலகத்துக்கு வரலனா, நாம் ஒரு அனாதையை போல தான் இருந்திருப்போம்.
ஏன்னா தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை அது எப்படி இருக்குன்னா தகப்பன் இல்லாத ஒரு வாழ்க்கையை போல, ஒரு பெற்றோரே இல்லாத ஒரு வாழ்க்கை போல. அதாவது அந்த அளவுக்கு அது வாழ்க்கையில் ஒரு வாய்டு, ஒரு எம்டினஸை கொண்டு வந்துடுது. ஆனால் தான் மனுஷன் இன்னைக்கு பாருங்க திருப்தியற்ற நிலையில் இருக்கிறான். ஏன்? கடவுளோட ஒரு உறவுல இல்லை, ஒரு அனாதையை போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்கள் மனிதர்கள். அப்படி இருக்க தேவையில்ல, ஆனால் அப்படி இருக்கிறாங்க. ஏன் அப்படி இருக்கிறாங்க? கடவுளோட அந்த உறவுல இல்லை. அவங்க கடவுள் எங்கேயோ இருக்கிறாரு, அவங்க எங்கேயோ இருக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கிறாங்களே ஒழிய கடவுளை தகப்பனா அறியலை, அவங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இல்லை, வாழலை. அப்போது இது பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தை பற்றி சொல்லின காரியங்கள் நமக்கும் பொருந்தும். இது மட்டும் இல்லை, நம்முடைய சிச்சுவேஷன், நம்முடைய முன்ன நிலை அனாதை மட்டும் கிடையாது, இன்னும் மோசமாக வேதம் விவரிக்குது. எபேசியர் 2:2 போங்க பாருங்க. எபேசியர் 2:2. ஏங்க இதை பேசுகிறீங்க? எபேசியர் விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. அவர்களுடைய முன்னிலையை பவுல் வேணுன்னு அவர்களுக்கு போதிக்கிறார். எங்கேருந்து வந்தீங்கன்னு மறந்துடாதீங்கன்றாரு. எபேசியர் 2:2. கிறிஸ்துவுக்குள் வரத்துக்கு முன்னால், கிறிஸ்துவோட இணைக்கப்படுறதுக்கு முன்னால், நீங்கள் இயேசுவை ஆண்டவராக ரட்சராக ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால் எப்படி இருந்தீங்க அப்படின்றத போதிக்கிறார் பாருங்க. எபேசியர் 2:2-3 வாசிப்போம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். விசுவாசிகள்கிட்ட பேசுகிறார். விசுவாசிகளே, முன்ன நாம் எப்படி இருந்தோம்? சுவாபத்தினாலே, அப்படின்னா ஆதாம்கிட்ட வந்த சுவாபத்தினாலே மற்றவர்களை போலனா மற்ற எல்லாரை போல, விசுவாசிகள் அற்ற மற்ற எல்லாரை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். எப்படி இருந்தோமா? தேவனுடைய பிள்ளைகளா இல்லை, கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகள். என்ன ஒரு டைட்டில் பாருங்க, கோபாக்கினையின் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா தேவனுடைய கோபாக்கினை நம் மீது இருந்தது, நாம் அந்த கோபாக்கினை கீழே இருந்தோம், நாம் அந்த கோபாக்கினைக்கு, தேவனுடைய கோபாக்கினைக்கு தகுதி உள்ளவர்களாக இருந்தோம். நமக்கு பெண்டிங்காக என்ன இருந்தது? தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை, தேவனுடைய கோபாக்கினை. அதை விட ப்ராப்ளமா கடைசி நியாய தீர்ப்பு நாள் அன்றைக்கு தேவன் ஊற்றப் போகிற அந்த கோபாக்கினைக்கு நேராக போயிட்டு இருந்தோம். We were on a head-on collision to meet the great wrath of God. இப்படி தான் இருந்தோம், இந்த ஒரு பாதையில் தான் இருந்தோம். போய் நேராக அங்கே போய் மோதி இருப்போம். எங்கே? கடைசி நியாய தீர்ப்பு நாளில் தேவனுடைய கோபாக்கினை நம்ம மேலே ஊற்றப்பட்டிருக்கும். அந்த ஒரு பாதையில் தான் போயிட்டு இருந்தோம். இதுதான் அர்த்தம் பாருங்க. கோபாக்கினைனா புதிய ஏற்பாட்டில் நீங்கள் தேவனுடைய கோபாக்கினைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே முக்கால்வாசி இடங்களில் எதை பற்றி பேசுதுன்னா அது கடைசி நாளில் வரப்போகிற மிகப்பெரிய தேவனுடைய கோபாக்கினை, அதை பற்றி தான் பேசுது. அப்போ எப்படி இருந்தோமா? கோபாக்கினையின் பிள்ளைகள், மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகள். இதுதான் வேர்ஸ்ட்ன்னு நினச்சிங்கன்னா இது கூட வேர்ஸ்ட் கிடையாது. இதை விட மோசமாக புதிய ஏற்பாடு விவரிக்குது. இன்னும் மோசமான ஒரு டைட்டில் சொல்கிறேன் நான், யோவான் 8. ஏன்னா எங்கேருந்து வந்தோன்றதை உணர்ந்தாதான் இப்போ இருக்கிறதுனுடைய மேன்மை புரியும். அதை ரொம்ப வசதியாக மறந்துட்டோம்னா எதுவுமே உருப்படியாக புரியாது. யோவான் 8 இங்கே யூதர்களோட பேசுகிறார். யூதர்களுக்கு பாருங்க பயங்கர பெருமை. அதாவது தாங்க தேவனுடைய ஜனம், எங்களை போல யாரும் இல்லை, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் எங்கேருந்து வந்தாங்கன்றதை மறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, இயேசு இல்லாமல் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்றதும் அவங்களுக்கு தெரியல. எல்லாமே இயேசுவை சார்ந்து தான் இருக்குது. எல்லாமே அவங்க இயேசுவை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றது தான் இருக்குன்றதையும் அவங்க புரிஞ்சிக்கல. அங்கே உபாவம் அதனால தான் தேவன் அப்பப்போ அவங்களுக்கும் நினைப்படுத்துகிறார், எங்கேருந்து வந்த, நீ யார், என்னுடைய கிருபை இல்லைன்னா நீ யாராக இருந்திருப்பேன்ற மாதிரி. இங்கே அவங்க இயேசுவோட அப்படியே வாதாடுறாங்க, ஆர்கியூ பண்ணி ஒரு வேறு லெவலுக்கு போகுது ஆர்கியூ பண்ணுறது. கடைசியில் இயேசு கல்லறி ஆயத்தமாகறாங்க பாருங்கள். இங்கே எல்லாத்தையும் வாசிங்க நேரம் இல்லை, நம்ம அப்படியே சும்மா லேசாக சொல்லிவிட்டு ஒரு வசனம் வாசிப்போம். 39 என்ன சொல்கிறாங்கன்னா, ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன். யூதர்கள் என்ன சொல்கிறாங்க இயேசுவை பார்த்து, நாங்கள் யார் தெரியுமா? எங்கள் தகப்பன் எங்கள் அப்பா எங்கள் தகப்பன் ஆபிரகாம்.
இயேசு சொல்கிறாரு, அந்த வசனத்தில் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா இயேசு சொல்கிறார், ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா ஆபிரகாம் செஞ்சதை செஞ்சுருப்பீங்க. நீங்கள் என்னை இப்போ கொல்ல பார்க்குறீங்க. இதுவும் ஆபிரகாம் செஞ்சுருப்பாரு. நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகளே கிடையாதுன்றாரு. லேசாக அப்படியே போட்டுக்கிட்டே வராரு. நீங்கள் வந்து உங்கள் தகப்பன் மாதிரி செய்கிறீங்க அப்படின்றாரு. அப்புறம் அவங்க உடனே உங்கள் தகப்பன் மாதிரி செய்கிறீங்கன்னு 41ஆம் வசனத்தில் இயேசுவை நிந்திக்கிறார்கள். ஏன்னா இயேசுக்கு தகப்பன் இல்லை, அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தார். அவருடைய பிறப்பை நிந்தித்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை மாதிரி இல்லை, எங்களுக்கு ஒரே தகப்பன். யார்? தேவன். ஆபிரகாம் கிடையாது, தேவன் தான் எங்களுடைய தகப்பன். இயேசு சொல்கிறாரு அதே போல் 42 அதே மாதிரி பதில் கொடுக்குறாரு. எப்பா, தேவன் உன் தகப்பனாக இருந்தால் நீ என்னை நேசிப்பாய், ஏன்னா நான் அவருடைய குமாரன், நான் அவர்கிட்ட வந்திருக்கிறேன். அப்போ உண்மையிலே தேவன் தான் உன்னுடைய தகப்பனா, நீ என்ன நேசிப்பாய், ஏன்னா நீ என் குடும்பத்தாராக இருப்ப நீன்னு. ஆனால் நீ என்னை கொல்ல பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பாம்பு போடுற மாதிரி போடுறார். 44ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்றதை கவனிங்க. 8:44 இயேசு சொல்லுகிறார் யூதர்களை பற்றி, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். யூத ஜனங்கள்கிட்ட யாரும் இந்த மாதிரி பேசினதே கிடையாது. முந்தின வசத்தை வாசித்தீங்கன்னா, நான் பேசுகிறதே உங்களுக்கு பொறுக்க முடியல, என் வார்த்தைகளே உங்களுக்கு பொறுக்க முடியலன்றாரு. அப்போ நீங்கள் யார்கிட்ட வந்திருப்பீங்க, யாருடைய பிள்ளைகள் நீங்கள்? இந்த யூதர் ஜனங்க வந்து பாருங்க, அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க இந்த யூத ஜனங்க. அது எப்படி சொல்லலாம், என்னுடைய தகப்பன் வந்து பிசாசுன்னு. ஆனால் இயேசு இங்கே மட்டும் இல்லை பாருங்க, மத்தேயு 13 இன்னொரு ஓமையை சொல்கிறாரு. அங்கே கூட இதை பற்றி பேசுகிறாரு. அதாவது எப்படி சிலர் வந்து ராஜ்யத்தின் மகன்கள் புத்திரர்கள், சிலர் வந்து பொல்லாதவனுடைய புத்திரர். பாருங்க, சீக்கிரமாக பார்த்தோம். மத்தேயு 13:38 ஒரு ஊமைக்கு நடுவில் இருக்கிற சில விளக்கங்களை வாசிப்போம். நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அப்போ ராஜ்யத்தின் புத்திரன் இருக்காங்க, பொல்லாங்கனுடைய புத்திரன் இருக்காங்க இந்த உலகத்தில். உலகம் ஒன்று, ஆனால் அதில் 2 விதமான மக்கள் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அப்போ என்ன சொல்ல வருகிறேன்னா, நம்முடைய நிலை வந்து இப்படி இருந்தது பாருங்க. இன்னும் ஒரே ஒரு வசனம், 1 யோவான் 3:10. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. திரும்ப வேதம் வந்து பிரிக்குது பாருங்க உலகத்தை. தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஹார்ஷான பிசாசின் பிள்ளைகள்னு சொல்லுது. அதாவது எல்லாரும் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள், ஆனால் எந்த அளவுக்கு தேவனை விட்டு தூரமாக போயிட்டார்கள்னா பிசாசின் பிள்ளைகள்னு வேதம் அவர்களை அழைக்குது. இப்படிப்பட்ட நிலையில் இருந்தோம். இங்கே இந்த ஒரு இடத்துல இருந்தப்போ தான் தேவன் நம்மை ரட்சித்தார். அவருடைய பிள்ளைகளாக இல்லை, நாம அந்நியர்களாக இருந்தோம், அனாதைகளாக இருந்தோம், கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம், பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம். அந்த நிலையிலிருந்து தான் நம்மை ரட்சித்தார், பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்தார், வரப்போகிற அந்த கோபாக்கினையிலிருந்து விடுவித்திருக்கிறார், நம்மளை அவருடைய பிள்ளைகளாக ஆக்கியிருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இங்கேருந்து வந்திருக்கிறோம்.